உங்களுக்கு என்ன புடவை எடுக்கணும்ன்றதுல ஹெல்ப் பண்ணலாம்ல? ஹெல்ப் தானே, பண்ணிட்டா போச்சு. இந்த பாருங்க, எனக்கு இந்த புடவை எல்லாம் எடுக்க தெரியாது. ஏதோ குத்து மதிப்பாக ஒரு ஐடியா இருக்கு, அதை வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கணும். இது நல்லா இருக்கு சார். இது எப்படி இருக்கு? ஓகேயா? எனக்கும் பிடிச்சிருக்கு சார். இது நல்லா இருக்கு சார். புடவை நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க கலருக்கு சூட் ஆகல. இந்த கலர் ஓகேவா? எனக்கு ஓகே தான் சார். என்ன பாரதி நீங்க, நான் எந்த புடவையை காட்டினாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. என் செலெக்ஷன் என்ன அவ்வளோ நல்லாவா இருக்கு? நீங்க எந்த புடவை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் ஆதி. உங்களுக்கு பிடிச்சு நீங்க எடுத்து கொடுக்கிற புடவையை நான் கட்டிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். பாரதி, என்ன யோசிக்கிறீங்க? தமிழ், என்ன உங்க அம்மா எது பேசினாலும் அமைதியாவே இருக்காங்க. உனக்கு என்னோட செலெக்ஷன் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குப்பா. அதனால தான் அம்மாக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா சொல்ற? ஓகே, இப்போ நான் எடுக்க போற சாரி தான் ஃபைனல். ஏ நந்தினி, நீ போய் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. ஐயோ, நான் போலப்பா. யாராவது பாத்துட்டா வம்பா போயிடும். ஏ ப்ளீஸ் டி, நீ ஏண்டி என் நிலைமை புரியாம இப்படி பண்ற? போ 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 நந்தினி, போ. ஐயோ, என்ன இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. நல்ல வேளை வாழைப்பழம் வாங்கணும். ஐயோ அம்மா, இந்த வயசு எங்க கேட்ட மாதிரி இருக்க. பாத்ரா வா. பாரதி பாட்டி, இப்ப என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் கல்யாண புடவை எரிஞ்சு போன விஷயம் எனக்கு சங்கடமா இருந்தாலும் ஆதி தம்பி வீட்டுல உனக்காக பேசி இன்னைக்கு அவர் கையால உனக்கு புடவை வாங்கி கொடுத்தது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு பாரதி. நீ இதுக்கு மேல எதுவும் பேச மாட்ட. அந்த மித்ரா கேடு கட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பாரதி. விடுங்க பாட்டி, நாம கோயிலுக்கு வந்திருக்கோம். அவளை பத்தி பேசி நாம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வாங்க பாட்டி, போய் சாமி கும்பிடலாம். நந்தினி, நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அவ கல்யாண புடவையை எரிச்சு அவளை அழ வைக்கலாம்னு நினைச்சா
இந்த ஆதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. மித்ரா, நீ அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இதுல நீ பாரதிய நினைச்சு டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே இல்ல. ஆதியவும் வழிக்கு கொண்டு வரணும்னா சீக்கிரமா ஆதி கையால தாலி கட்டிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டி ஆகிற வழிய பாரு. இல்லனா நீ இப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் மித்ரா. அதுக்காக தான் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். பாரதி ஆதி 2 பேருக்குமே சண்டை வர வச்சு பாரதிக்கு நிம்மதியே இல்லாம பண்ண போறேன். அவ ஆசைப்படுற மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. அவ இன்னைக்கு சந்தோஷமாவே இருக்க கூடாது. நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இப்ப நாம இங்க வந்திருக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அதுதான் முக்கியமே. சரி வா, என்னன்னு பாத்துக்கலாம். அண்ணே, அண்ணி எப்படி சமாளிச்சாங்க பாத்தீங்களா? அட போட, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பாரதி என் பேரை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு சின்ன ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு. பாரதி, உங்க கல்யாண நாள் அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்காரருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்றீங்கன்னா அவர் கூட உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இந்த உலகத்துல இருக்கிற எந்த புருஷன் பொண்டாட்டிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாமலாம் இல்ல சார். அதுக்காக அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஆயிடுமா? எவ்வளோ தூரம் இருந்தாலும் கல்யாணமான நாள் வர்றப்போ எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேன் சார். அதுக்காக தானே எல்லாருமே இந்த உலகத்துல காத்துட்டு இருக்கோம். பாரதி, நீங்க ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்கீங்க. நம்ம ஊர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சாபம் விடுறவங்கள தான் பார்த்துருக்கேன். ஆனா கூட இல்லைன்னாலும் நீங்க உங்க ஹஸ்பண்ட்காக வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. நந்தினி, ஏதாவது பண்ணியே ஆகணும். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து பண்ணணும் மித்ரா. இல்லைன்னா தேவையில்லாம நம்மளும் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். கடவுளே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இப்போ என் தாலியிலையும் அவர் எப்படியாவது போட்டு வச்சிடணும். அது எப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீதான் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். நான் உன்னதான் நம்பியிருக்கேன்.